ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 6, Genesis chapter 6 verses from 8 to 10. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். ஓகே, வேதத்தில் மிக முக்கிய நபர்களில் நோவாவும் ஒருவர். ஆதாம் மிக முக்கியமான நபர்களில் முதல் நபர். ஆதாமினுடைய வம்சத்தில் வருகிற ஆண்கள் மிக முக்கியமானவர்களை மட்டும் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் பட்டியலிட்டிருக்கிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் வர பெயர் பட்டியல்களில் 10 நபர்கள் மிக முக்கிய நபர்கள். இந்த 10 நபர்களில் 10வது நபர் நோவா. நோவாவுக்கு பிறகு நோவாவினுடைய பிள்ளைகளின் சந்ததியில் வருகிற சேம், காம், யாபேத், இந்த 3 குமாரர்களுடைய சந்ததியிலே சேமுடைய சந்ததியில் ஆபிரகாம் வருகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு பிறகு சேமுடைய சந்ததியில் வந்த ஆபிரகாம், அவருடைய குமாரன் ஈசாக்கு, அவருடைய குமாரன் யாக்கோபு, அதற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள், அதிலே முக்கியமானவன் யோசேப்பு. ஆதியாகம புத்தகத்தில் மிக முக்கிய தலைவர்கள் பலர் உண்டு. அதிலே நோவாவும் ஒருவர். நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து இன்று நாம் சில காரியங்களை கவனிக்க போகிறோம். ஜலப்பிரளயத்திற்கு முன்பும் பின்பும் 2ஐயும் கண்ட ஒரு சிறப்புக்குரிய மனிதர் நோவா. அவர் உலகம் ஜலத்தினால் அழிக்கப்படுவதற்கு முன்பு இருந்ததே அந்த பழைய உலகத்தையும் கண்டவர். ஜலப்பிரளயத்துக்கு பிறகு ஒரு புது உலகம் உண்டானதே, அந்த புது உலகத்திலும் வாழ்ந்தவர். ஆக நோவா ஒரு சிறப்புக்குரிய நபர். நோவாவினுடைய வாழ்க்கை இங்கே பல பின்னணிகளை கொண்டதாக இருக்கிறது. இன்று மிக முக்கியமான நபரான இவரை பற்றி தியானிக்கும் பொழுது வேதத்தில் இவ்வளவு முக்கியமான நபரை பற்றி அதிகமான இடங்களில் சொல்லப்படவில்லை. நோவாவை பற்றி படிக்கும் பொழுது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி, 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், இதுதான் அவர் சரித்திரத்தை பற்றி வேதம் ஆரம்பத்திலே குறிப்பிடுகிறது. சுருக்கமாக சொன்னால் ஆதியாகமம் 6 முதல் 9 வரை நோவாவின் வாழ்க்கை சரித்திரத்தை கூறுகிறது. இதற்கு பிறகு பழைய ஏற்பாட்டிலே நோவாவை பற்றி குறிப்பிடுகிற இடங்கள் மிக சில சொற்ப இடங்கள் தான். 1 நாளாகமம் 1:4, ஏசாயா 54:9, எசேக்கியேல் 14:20. இந்த 3 வசனங்கள் தான் நோவாவை பற்றி பழைய ஏற்பாட்டு பகுதியிலே வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வருகையின் செய்தியை குறிப்பிடும் பொழுது நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். 2 இடங்களில் அதை பற்றி வாசிக்கலாம். ஒன்று மத்தேயு, இன்னொன்று லூக்கா. மத்தேயு 24:37, லூக்கா 17:26. இந்த 2 சுவிசேஷ புத்தகங்களில் ஆண்டவர் இயேசு நோவாவை பற்றி சொன்னதை வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. இதற்கு பிறகு நோவாவை பற்றி புதிய ஏற்பாட்டு நிருபங்களில் 3 இடங்களில் மட்டுமே வாசிக்கலாம். ஒன்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:7. இரண்டாவது 1 பேதுரு 3:20. மூன்றாவது
2 பேதுரு 2:5. அவ்வளவுதான். நோவாவினுடைய வாழ்க்கையில் ஆதியாகம புத்தகத்தில் முதல் அந்த பகுதியின் வாழ்க்கையின் பகுதி முழுவதுமே 3 அதிகாரங்கள். பழைய ஏற்பாட்டில் 3 இடங்கள், புதிய ஏற்பாட்டில் நிருபங்களில் 3 இடங்கள். அவ்வளவுதான். ஆனால் நோவா மிக முக்கியமான நபர்களில் ஒருவர், ஆவிக்குரிய தலைவர்களில் ஒருவர். நோவா சாதாரணமாய் ஒரு தாத்தா என்று சொல்லியே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நோவா ஒரு தாத்தாவாக மட்டுமல்ல, நோவா தன் வாழ்க்கையில் பெரிய தீர்மானங்களோடு திட்டங்களோடு அவர் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பது சரித்திர பின்னணியில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் ஆதியாகம புத்தகத்தை அதிகமாய் நேசிப்பவன், அதை அதிகமாய் விரும்பி படிப்பவன். அதிலும் ஆதியாகம புத்தகத்தின் முதல் அதிகாரம் இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் 2000 வருட சம்பவங்களை கொண்டது. இந்த 2000 வருட சம்பவங்களில் 4 முக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இந்த 4 முக்கிய நிகழ்ச்சிகளில் 1 சிருஷ்டிப்பு, 2 வீழ்ச்சி, 3வது ஜலப்பிரளயம், 4வது தேசங்கள் மொழிகளால் சிதறடிக்கப்படுதல். இந்த 4 நிகழ்ச்சிகளில் பயங்கரமான நிகழ்ச்சி ஜலப்பிரளயம். இந்த ஜலப்பிரளயத்தில் தொடர்புடைய நபர், முக்கியமான நபர் நோவா. நோவாவை பற்றி 3 வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்லலாம். நோவா த கம்ஃபர்டர். நோவா ஒரு தேற்றரவாளனாய் இருந்தார். நோவா த கார்பெண்டர். நோவா கட்டுமான பணியை செய்தவராய் இருந்தார். நோவா த கனெக்டர். நோவா உறவுகளை கட்டுகிறவராக, உறவுகளை உருவாக்குகிறவராக இருந்தார். த கம்ஃபர்டர், நோவா த கார்பெண்டர், நோவா த கனெக்டர். இதுதான் அவரை குறித்து அறிமுகமாக சொல்லுகிற அறிமுக தலைப்பு. ஆனால் நோவாவினுடைய வாழ்க்கையை வேதம் சொல்லுவதை கவனியுங்கள். 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தமிழில் நோவாவுக்கோ அப்படின்னு தொடங்குது, ஆங்கிலத்தில் அப்படி தொடங்காது. ஏனென்றால் இந்த 8ஆம் வசனத்துக்கு மேலே ஒரு பாவமான, கோபமான, சாபமான நிகழ்ச்சி நடக்கிறது. தேவகுமாரர்கள், அதாவது விழுந்து போன தேவ தூதர்களில் ஒரு கூட்டத்தார் பூமியில் இருந்த ஸ்திரீகளோடு சம்பந்தம் கலந்ததினால் ராட்சதர்கள் பிறந்தார்கள். இதனால் தேவன் ஏற்படுத்தின அந்த வித்துக்கு களங்கம் ஏற்பட்டு கலப்படமானது. தேவன் அதை விரும்பவில்லை. ஆகையினால் தேவனுடைய கோபம் இந்த சமுதாயத்தின் மேல் வந்தது. விழுந்து போன தேவ தூதர்களும் பூமியில் இருந்த ஸ்திரீகளோடு சேர்ந்ததினாலே, அவர்களுக்கு ராட்சதர்கள் பிறந்ததினாலே எங்கும் ராட்சதர்கள் சந்ததி உருவானது. மனுஷனுடைய வித்திலே தேவன் எந்த திட்டத்தை வைத்திருந்தாரோ அந்த திட்டத்தை சாத்தான் சீர்குலைப்பதற்காக இந்த காரியத்தை செய்தான். அவர் உன் தலையை நசுக்குவார் என்பது ஆதியாகமத்தில் சாத்தானுக்கு கொடுத்த தண்டனை, நியாய தீர்ப்பு. அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த ஸ்திரீயின் வித்து யார்? அந்த ஸ்திரீயின் வித்து பூமியிலே வந்தால் தன் தலையை நசுக்கி விடுவான் என்று சாத்தான் பயந்ததினால், மிரண்டதினால், அவன் வாழ்க்கை முழுவதும் யாராயிருக்கும் இந்த ஸ்திரீயின் வித்து, யாராயிருக்கும் இந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்ற எண்ணம், பயமும் இருந்ததுனால முதல்லயே அவன் ஆபேலை கொலை செய்யும்படி காயினை பயன்படுத்தினான். அதற்கு பிறகு ஒவ்வொருவராய் அவன் கவனித்து கொண்டே வந்தான். ஸ்திரீயின் வித்தை நாம் கரைப்படுத்தி விட்டால் தன் தலையை நசுக்குகிறவர்
வர முடியாது என்பதுதான் சாத்தானின் திட்டம். ஆகவே அவன் தேவ திட்டத்தை சீர்குலைப்பதற்காக இந்த காரியத்தை செய்தான். விழுந்து போன தூதர்களை பயன்படுத்தி அந்த வித்தை சீர்குலைத்தான். இதனால் தேவன் பூமி முழுவதும் அழிக்க தீர்மானித்தார். பூமி ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்படும் என்று தேவன் திட்டமிட்டார். இதற்கு தேவன் பூமியை பார்த்தார். பூமியிலே ஒரு மனுஷனை கண்டுபிடித்தார். அந்த மனுஷன் பேர் நோவா. இதுதான் இந்த 7 வசனங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற நீண்டமான சரித்திரம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நோவாவுக்கோ என்பது தமிழ். ஆங்கிலத்தில் பட் நோவா என்று தொடங்கும். பட் நோவா, அதாவது பூமி முழுவதும் சீர்கெட்டு கிடக்கிற அந்த காலகட்டத்தில், அந்த சமுதாயத்தில் தேவன் பூமியை அழிக்க திட்டமிட்டு கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு மனுஷனை தேவன் கண்டுபிடித்தார். ஆகையினால் நோவா தேவனுடைய கண்களில் கிருபையை பெற்றான். 3 காரியங்களை கவனியுங்கள் இந்த வசனத்திலே. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்பொழுது நோவாவின் வம்ச வரலாறு தொடங்குகிறது. நோவாவின் வம்ச வரலாறின் துவக்கத்தை கவனியுங்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு மனுஷனுடைய வரலாறு இப்படிதான் துவங்குகிறது என்பது ஆச்சரியமான ஒன்று. வம்ச வரலாறை குறிக்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? அவனுடைய தாய், தகப்பன், பின்னணி இவைகளை குறித்து அது ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் நோவாவினுடைய வம்ச வரலாறு துவக்கம் கிருபையிலே துவங்குகிறது. நோவா கிருபையினாலே ரட்சிப்பை பெற்றான். கிருபையால் தன் வாழ்க்கையை நிரப்பிக் கொண்டான். கிருபையினால் நோவா தேவனை அண்டிக் கொண்டான். பூமி முழுவதும் சீர்கேடாய் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் தேவ கிருபையை பெற்றுவிட்டான். அதுதான் நோவாவின் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. அருமையானவர்களே, இந்த ஒரு கிருபை நோவாவை காப்பாற்றியது. நோவாவை காப்பாற்றியது. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அந்த சிச்சுவேஷனை இயேசுவானவர் இப்படி விளக்குகிறார். எப்படி? மத்தேயு 24ஆம் அதிகாரம், Matthew 24 சாப்டருக்கு வாங்க. Matthew 24:38, மத்தேயு 24:38-37 இருந்து. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் ஆண்டவர் சொன்னது. சரி, நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், அதாவது டைம் கவனிங்க, ஜலப்பிரளயத்துக்கு முன்பு வரைக்கும், the last day, பேழைக்குள்ள போற நாள் வரைக்கும் சமுதாயம் எப்படி இருந்துச்சு? ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே ஜனங்களுடைய பாவம் என்னன்னா உணராது இருந்தது. அவங்க இது பாவம், இது தப்பு அப்படின்ற எதையுமே உணர்வு அந்த உணர்த்துகிற இருதயம் ஒருத்தர் கூட இல்லை. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா எப்படி இருந்தார் என்பதை சொல்லுது வேதம். ஆனால் ஜனங்க எப்படி இருந்தாங்களா? உணர்த்துற இருதயம் உள்ளவங்களா இல்லையா? ஐயோ நான் செய்யறது தப்பு அப்படின்னு அவங்க மனசாட்சி குத்தப்படவே இல்லை. அவங்க குடிச்சாங்க, பெண் கொண்டாங்க, பெண் வாங்கினாங்க, அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சாங்க. அவங்க வாழ்க்கையில் எதுவுமே
சீர்படுத்துதல் இல்லை, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்ற எண்ணம் இல்லை. எந்த ஒரு பார்டர் இல்லாத வாழ்க்கை, பார்டர் லைன் இருக்கு, அந்த பார்டர் லைன் இல்லாத ஒரு வாழ்க்கை, திறந்த வெளி வாழ்க்கையா இருந்துச்சு பாருங்க. உணர்வே இல்லை. நோவா இருந்த காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்களோ அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் மக்கள் இருப்பார்கள் என்று இயேசு சொன்னார். அதன்படிதான் இன்னைக்கும் மக்கள் வாழ்க்கையில உணர்வு இல்லை. இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உணர்வுள்ள இருதயம் ஜனங்களுக்கு இல்லை. தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு உணர்வு இல்லை. இதை செய்யறோமே, இது தப்பா இருக்குதே, இது ஏழைகளை பாதிக்குதே, இது குற்றமாச்சுதே, அநியாயமாச்சுதே, இது தவறு அப்படின்ற எந்த ஒரு உணர்வும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை, குடிமக்களுக்கும் இல்லை. அப்போ அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லாதது இதே போலதான் இன்னைக்கு இருக்கிற மக்கள். இதே போல தங்களையே பார்க்கிறவங்க, தாங்களே வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றவங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்க இருந்துச்சு. என்ன அங்க இப்போதுக்கும் அப்போதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ சட்டங்கள் இருக்குது, ஆனால் யாரும் கீழ்ப்படியில. அப்ப சட்டங்கள் எதுவும் இல்லை, ஆகையினால இன்னும் அவன் தன் பார்வைக்கு விரும்பினது போல செய்தான். நோவா இப்படிப்பட்ட மக்கள் இருந்த ஒரு காலத்தில் நோவா எப்படி இருந்தார் என்பதை தான் அவர் வாழ்க்கையின் துவக்க அறிமுக வரலாறு முன்னுரையாக சொல்லுகிறது. அருமையானவர்களே, மக்கள் எல்லாம் உணராதிருந்த காலத்தில், மக்கள் எல்லாம் சீர்கட்டு கொண்டிருந்த காலத்தில் ஒரு நோவா எப்படி தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றானோ அதே போலதான் தேவ பிள்ளையாகிய உன்னையும் ஆண்டவர் கிருபையாய் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, நோவாவுக்கு எந்த கிருபையை காண்பித்து நோவாவை மீட்டாரோ அதே கிருபையை காண்பித்து தேவன் உங்களை மீட்டிருக்கிறார். அதே கிருபையை தேவன் மாறவே இல்லை, கிருபை மாறவே இல்லை, அந்த இருதயம் மாறவே இல்லை, மாறிடாத அந்த நேசர் மாறவே இல்லை. அதே கிருபையை நோவாவை காப்பாற்றின, பெருவெள்ளத்துக்கு அழிவுக்கு காப்பாற்றின அதே கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இதை பவுல் எழுதும் பொழுது எப்படி குறிப்பிடுகிறார் பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க எப்படி நம்மளை ரட்சித்திருக்கிறாரு, கிருபையினால. அதே கிருபை நோவாவை எந்த கிருபை ரட்சித்ததோ அதே கிருபை தான் உங்களைய ரட்சித்தது, ஒவ்வொருவரையும் ரட்சித்தது. தீத்து 3ஆம் அதிகாரம், தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நடந்த எல்லா காரியத்தையும் கிருபையாவே தேவன் செஞ்சிருக்கிறாரு. வசனம் சொல்லுது,
நம்முடைய இரட்சகர் ஆகிய தேவன் தம்முடைய தயவு, இரக்கம், தயவுனால, இரக்கத்தினால, அன்புனால அவருடைய நீதியை நம்ம வாழ்க்கையில நிரூபிச்சிருக்கிறாரு. அதனால நாம் ரட்சிக்கப்பட்டோம். மறுஜென்ம முழுக்கினால ஞானஸ்தானம் எடுத்தோம், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றோம், புதிதாக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். எல்லாமே தேவ தயவு, கிருபை. அப்போ நோவாவுக்கு எந்த கிருபை கிடைச்சதோ அதே கிருபையை தான் ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்து அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Noah was saved by the grace. இரண்டாவது, Noah was saved by faith. விசுவாசத்தினாலே நோவா ரட்சிக்கப்பட்டார், காப்பாற்றப்பட்டார். எப்படி? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனியுங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டானதும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். கவனிங்கள், விசுவாச வீரர்கள் பட்டியல் ஆக்கியன் சொல்லும் பொழுது பை ஃபெய்த் என்று வரிசைப்படுத்தி வருகிறார். அதில் நோவாவின் விசுவாசமும் கணக்கிடப்படுகிறது, கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. விசுவாசத்தினாலே நோவா எப்படி காப்பாற்றப்பட்டான்? விசுவாசத்தினாலே காப்பாற்றப்பட்டான். கவனிங்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டான், விசுவாசத்தினாலே காப்பாற்றப்பட்டான். என்ன விசுவாசம்? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே விசுவாசம் உள்ளவராக இருந்தார். தேவன் சொன்னாரு, பூமி எங்க சீர்கெட்டு கிடக்குது, நான் ஜலத்தினால உலகத்தை அழிப்பேன்றாரு. நோவா அதை அப்படியே நம்பினார். நோவா இந்த செய்தியை ஜனங்களுக்கு போய் சொல்றாரு. ஜலப்பிரளயத்தை நோவா பார்த்ததில்லை, மழையை பார்த்திருக்கலாம், பிரளயத்தை பார்த்ததில்லை. ஆனால் நோவா ஜனங்களுக்கு போய் ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்பதை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். கவனியுங்கள், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் இப்படி ஒரு வயசு குறிப்பை சொல்லுவதும் பொழுது அந்த வயசு குறிப்பு நோவாவுக்கு அல்ல. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இந்த 120 வருஷம் மனுஷனுடைய வயசை சொல்லல. இந்த டைம்ல இருந்து 120 வருஷம் டைம் இருக்குது உலகம் அழிய போறதுக்கு. சோ நோவா, ஜலப்பிரளயம் வரப்போது, ஜனங்களுக்கு சொல்லு. அப்ப நோவா என்ன பண்றாரு? ஜனங்களுக்கு சொல்றப்ப நீதியை பிரசங்கிக்கிறாரு. நீதியை பிரசங்கிக்கிறத நோவாவின் ஒரு பெரிய ஊழியமா எடுத்து செஞ்சாரு. நோவா எல்லாத்தையும் விசுவாசித்தாரு. பை ஃபெய்த் நோவா எல்லாத்தையுமே விசுவாசித்து தான் செஞ்சாரு. அவருக்கு மழை பழக்கப்பட்டிருக்கலாம், பிரளயம் பழக்கப்படலை. வீடு பார்த்துருக்கலாம், ஆனால் பேழைய இவ்வளோ பெருசா உண்டு பண்ணுவோம் அப்படின்னு அவர் நினைச்சதே இல்லை. ஒரு நாள் கூட எல்லா மிருகங்களையும் தன்னுடைய பேழைக்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு அவர் நினைச்சதே இல்லை. ஆனால் எல்லாமே பெரிய காரியமா இருக்குது, எல்லாமே ஆச்சரியமா இருக்குது, எல்லாமே விசுவாசமா இருக்குது. அருமையானவர்களே, தேவனை நம்மில் யாரும் பார்த்தது இல்லை, விசுவாசிக்கிறோம். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தினுடைய மேன்மையை பாருங்க. யூ ஆர் எ பிலீவர். எதை விசுவாசிக்கிறோம்?
ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் நீங்க இன்னைக்கு ஆண்டவரை பிடிச்சிருக்கிறீங்க. மெய் தெய்வம் ஒருவர் இருக்கிறாருன்னு நம்புறீங்களே. பை ஃபெய்த். நோவா எப்படி விசுவாசத்தினால தேவனை நம்பினாரோ அதே விசுவாசம் தான் உனக்குள்ள இருக்குது. அதே விசுவாசம் தான் உனக்குள்ள கிரியை செய்து. பை ஃபெய்த். அப்போ நோவா தேவனை நம்பினாரு, அதே போல நீயும் நம்புகிறாய் சகோதரா. உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது. தேவன் ஒருவர் இருக்கிறாரு. கவனிங்க, விசுவாசத்தினால வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 5:6. 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். போதும். நம்ம ஆண்டவர் இயேசுவை யாரும் பார்த்தது இல்லை, ஆனா விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பார்த்தது இல்லை, விசுவாசிக்கிறோம். உங்கள் ஆத்மாவை என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? உங்க ஆத்மாவை, சோத்மாவை பார்த்திருக்கலாம், ஆத்மாவை பார்த்திருக்கிறீங்களா? இல்ல. ஆனா நம்புறோம். நரகம் அப்படின்னு ஒண்ணு யாராவது பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஆனால் நம்புறோம், விசுவாசிக்கிறோம். பரலோகம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்க கட்டாயம் நான் போவேன் அப்படின்னு நம்புறோமா? நம்புறோம். அதான் விசுவாசம். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. முதல்ல அந்த விசுவாசத்துக்காக சந்தோஷப்படு. இதுதான் ஆரம்பம், விசுவாசத்தின் ஆரம்பம். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றது. பிசாசு கூட விசுவாசிக்குது தேவன் ஒருவர் இருக்கிறார்னு. ரொம்ப பேருக்கு இந்த விசுவாசம் வரல. அதனாலதான் அவங்க தேவாலயத்துக்கு போறது கிடையாது, சண்டே சர்வீஸ் போறது கிடையாது, மீட்டிங் போறது கிடையாது, ப்ரேயர் மீட்டிங் வர்றது கிடையாது. ஏன் தெரியுமா? விசுவாசம் வரல. இது மாதிரி எங்கேயாவது போயிருந்தா வரும், வந்து இருக்கும், வரல. சரி, விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வியினால் வரும். ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து கொண்டிருந்த பொழுது, ஜனங்கள் எல்லாம் குடித்து வெறித்திருந்த பொழுது நோவா நீதியை பிரசங்கித்தார். நீதியை பிரசங்கித்தான் என்பதை பேதுரு குறிப்பிடுகிறார். கவனியுங்கள், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. ஓகே, நீதியை பிரசங்கித்த நோவா. சரி, நோவாவினுடைய செய்தி பாருங்களேன். மக்கள் எல்லாம் அவிசுவாசமா இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் உணர்வு இல்லாத இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் குடித்து வாழ்றாங்க, வெறித்து வாழ்றாங்க. மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் அப்படியே தான் நடக்கும் என்பது உண்மை. ஆனால் அந்த நாள்ல நோவா என்ன பண்ணார் தெரியுமா? நீதியை பிரசங்கித்தானா. அப்போ இயேசு கிறிஸ்து கிடையாது, சுவிசேஷமும் கிடையாது. அப்போ எந்த விதமான காஸ்பல் ஒர்க்கு, மினிஸ்ட்ரி, மிஷன் ஒர்க்கு, சர்ச்சு அப்படி எதுவும் கிடையாது. ஆனால் ஏதும் இல்லாத அந்த நாட்களிலே நோவா நீதியை பிரசங்கித்தார். மனசாட்சியின் காலம். கவனிங்க, எந்த வேத புத்தகம் இல்லை, அப்போ எதையும் பார்த்து பிரசங்கம் பண்ண முடியாது, ரிட்டன் புக்ஸே கிடையாது. தேவன் நோவாவை நீதியை பிரசங்கிக்கும்படிக்கு பயன்படுத்திட்டே இருந்தாரு. நோவா அதை நம்பி பேசிக்கிட்டே இருந்தாரு. நீதியை பிரசங்கிக்கிறதுனா என்ன? நீதியை பிரசங்கிக்கிறதுனா, இது தப்பு, இது சரி, இது நியாயம், இது அநியாயம், இதை செய்யாத, இதை செய், இது அப்படி செய்யக்கூடாது, இதை இப்படிதான் செய்யணும். நீதியை பிரசங்கிப்பது என்பது இதுதான். அந்த நாட்களில் தேவன் நீதி உள்ள தேவனா இருந்ததுனால மனசாட்சியின் படியே ஜனங்கள் வாழ்ந்த காலம் இருந்ததுனால தேவன் அந்த மனசாட்சியோட பேசினாரு.
முற்பிதாக்களுக்கு மனசாட்சியில பேசினாரு. எந்த விதமான எழுத்து ஸ்க்ரோல் இல்லாத காலத்துல அந்த நீதியை உணர்த்தினாரு. அதை போய் பேசினாங்க. நோவா அதை செய்தாராம். அருமையானவங்களே, இன்னைக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா நீதி இல்லை. விசுவாசம் இருக்குது, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில விசுவாசம் இருக்குது, நீதி இருக்கணும். நீதி எல்லாத்திலையும் நீதியா இருக்கிற ஒருவனை தான் வேதம் நீதிமான் என்று அழைக்கிறது. தேவன் நீதிமான்களின் தேவன். தேவன் நீதிமான்களுக்கென்று ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒரு நீதிமானின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நீதிமான் பனையை போல செழிப்பான்றாரு. யார் அந்த நீதிமான்? நீதியை அறிஞ்சவங்க, நீதியை சொல்றவங்க, நீதியா வாழ்றவங்க, நீதியின்படி நடக்கிறவங்க, தங்கள் மனசாட்சியினால் நடத்தப்படுகிறவர்கள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவார்கள். அப்போ நோவா ரட்சிப்பை மட்டுமல்ல, அவன் பேழையில பிரளயத்துல காப்பாற்றப்பட்டவனா இருந்தான். மூணாவது, நோவா was saved by the obedience. கீழ்ப்படிதனால நோவா காப்பாற்றப்பட்டானாம். வாசியுங்கள் ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். 5:7-5. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். 8ஆம் வசனம். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் எல்லா இடத்திலையும் நோவாவுக்கு கட்டளையிட்டபடி செய்தான். எல்லா இடத்துலையும் 3 முறை வருது, கவனிங்க. 3 முறை வருது. முதல் முறை இட்ட கட்டளை பேழைய செய், அதே மாதிரி செஞ்சாரு. 2வது முறை இட்ட கட்டளை நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ள பிரவேசிக்கணும், அதுக்கு முன்னாடி மிருகங்களா எல்லாத்தையும் சேர்த்து வை அப்படின்னு சொன்னாரு. மிருகங்களை சேர்த்து வச்சாரு, அப்படியே செஞ்சாரு. அதுக்கு பிறகு நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ள பிரவேசிங்க அப்படின்னாரு. அதன்படி அப்படியே செஞ்சாரு. 3 இடங்கள்ல நோவா அப்படியே செய்து முடித்தான் அப்படின்னு வருது. இது எதை தெரிவிக்கிறது தெரியுமா? தேவனுக்கு நோவா கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லுது. எல்லா நேரத்திலையும் கீழ்ப்படிஞ்சே செஞ்சிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டு கேட்டு அதன்படி செஞ்சாரு. நோவா ஒரு இடத்துல கூட டிலே பண்ணல, கேட்டு கேட்டு செஞ்சாரு. லிசன், கீழ்ப்படிதல் என்பது ஒரு தெய்வீக குணம். கீழ்ப்படிதல் என்பது, இஸ்ரவேலர் ஏன் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க தெரியுமா? அவங்க மோசேக்கும் கீழ்ப்படியில, பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியில, தேவனுக்கும் கீழ்ப்படியில. ஆகையினால அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் அப்படின்ற அடையாள டேக் அவங்க கழுத்துல தொங்கிட்டே இருந்துச்சு. அவர் மரணம் மட்டும் தம்மை தாழ்த்தினபடியினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று ஆண்டவர் இயேசுவை குறித்து, அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு நாசரேத் ஊருக்கு போய் தன் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யாரு? தேவகுமாரன், சர்வத்துக்கும் அதிபதி. சர்வத்துக்கும் அதிபதியான இயேசு பிதாவுக்கும் கீழ்ப்படிஞ்சாரு, தன் பூமிக்குரிய பெற்றோருக்கும் கீழ்ப்படிஞ்சாராம். கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியம். லிசன், திரும்ப சொல்லுகிறேன், நோவா தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல் நாம் எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டியவர்களா இருக்கிறோம். கீழ்ப்படிதல் என்பது ஏதோ சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும்னு பெரியவங்க நினைக்கிறோம். அது வயசுலயே சின்ன பையன் சின்ன பொண்ணு இதுங்க சின்ன வயசுல கீழ்ப்படியல அப்படின்னு சொல்றோம். கீழ்ப்படிதல் ஏதோ சிறுவர்களுக்கு மட்டும் இல்லை, the whole human community. மனுஷனா பிறந்தா
எல்லாருக்கும் கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படுகிற எண்ணம் இருக்குது, அது ஒரு தெய்வீக குணம். தேவன் அதை எதிர்பார்க்கிறாரு. தேவன் அதை எதிர்பார்க்கிறாரு. கவனிங்க, முக்கியமா வேதம் நமக்கு எப்படி எல்லாம் கீழ்ப்படியணும், யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணுன்றத பல இடங்கள்ல சொல்லி இருக்குது. சுருக்கமா சொல்வதை கவனிங்க. தேவன் எப்படி நம்ம எதிர்பார்க்கிறாரு கீழ்ப்படிவதை? முதலாவது, தேவன் நம்மை தேவனுக்கு கீழ்ப்படியும்படி எதிர்பார்க்கிறாரு. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியணுமா? சரி, தேவனுக்கு எப்படி கீழ்ப்படியணும்? இது பாருங்க, உதாரணம் ஆதியாகமம் 26. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை கவனிங்க, அவர் எப்படி கீழ்ப்படிஞ்சார் அப்படின்னு சொல்லுது. ஆதியாகமம் 26:4-5. அதுல எவ்வளவு முக்கியமான காரியம் இருக்குது பாருங்க. ஆதியாகமம் 26:4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் விதிகள் என் கற்பனை என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். ஏதோ கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்றோமே, காட் எப்படி எதிர்பார்க்கிறார் பாருங்களேன். ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தார் என்பதை காட் நோட் பண்ணி வச்சு ஈசாக்குக்கு சொல்றாரு. தேவனே நோட் பண்ணி சொல்றாரு, ஈசாக், உங்க அப்பா இல்ல ஆபிரகாம், என் சொல்லுக்கு that one word, not a paragraph, one word, அந்த சொல்லுக்கு கூட கீழ்ப்படுகிற உங்க அப்பா இருந்தாருல்ல, அவரு எனக்கு 4 வகையில கீழ்ப்படிஞ்சாரு. என் பிரமாணம், கவனிங்க, என் விதிகளுக்கு, என் கற்பனைகளுக்கு, என் நியமங்களுக்கு, என் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு. அதனால தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றது. ஒரு தகப்பன் கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, listen, a man, father, ஒரு தகப்பன் கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, தன்னை கடவுளுக்கு முன்னால் தலைவணங்கி பணியும் பொழுது, விட்டு கொடுக்கும் பொழுது, அந்த தகப்பன் தேவனுக்கு கீழ்ப்படிவதனால் அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருக்கிறார்கள். Is it true? தகப்பன்மார்களே, தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு தகப்பன், ஒவ்வொரு புருஷன், ஒவ்வொரு ஆணும் தேவனுக்கு இப்படிதான் கீழ்ப்படிய வேண்டும். என் சொல்லுக்கு, என் நியமனத்துக்கு, என் விதிக்கு, என் பிரமாணத்துக்கு. தேவன் எப்படி கோட் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், ஈசாக்கு. இப்ப அதனால ஒன்ன நான் வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவேன். ஆசீர்வாதம் இப்படிதான் வேண்டும். பரத்திலிருந்து ஒரு மனுஷன் மேல வந்து அந்த மனுஷன் மூலமாய் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ நியமனம். ஆகையினால்தான் ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான், புருஷனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறாரு. See the hierarchy? நமக்கு மேல ஒருத்தர் எல்லாவற்றையும் பிதா பெரியதா இருக்கிறாரு, மேல பெரிய பிதாவா இருக்கிறாரு. அவருக்கு கீழே இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே ஆண் புருஷன், அந்த புருஷனுக்கு கீழே மனைவி, அந்த பெற்றோருக்கு கீழே பிள்ளைகள். இதான் தேவன் நியமிச்ச அந்த நியமன ஆர்டர். அது மாறுச்சுன்னா ப்ராப்ளம். இதுல யாரும் எங்க இல்லையோ அங்க ப்ராப்ளம் இருக்குது. புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இல்லைன்னா ப்ராப்ளம், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இல்லைன்னா ப்ராப்ளம். அதனாலதான் வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால சர்ச்சில் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால உலகத்தில் ப்ராப்ளம்ஸ். ஏன் உலகத்தில் ப்ராப்ளம்?
சர்ச்சஸ் சரியில்லை. ஏன் சர்ச்சஸ் சரியில்லை? சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஃபேமிலி சரியில்லை. ஏன் ஃபேமிலி சரியில்லை? அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரியில்லை. ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரியில்லை? அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிற the number one man சரியில்லை. அப்போ ஒரு மனுஷனிலிருந்து அந்த ஆசீர்வாதம் துவங்குகிறது. எந்த மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். எந்த மனுஷன் தேவனை தேடுகிறாரோ அந்த மனுஷன் தேவ ஆசீர்வாதத்தை பெறுவான். தேவனுக்கு கீழ்ப்படிதல் நம்பர் 1 முதலாவது. நம்பர் 2 பெற்றோருக்கு கீழ்ப்படிதல். எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதலை சொல்லுது வேதம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். லிசன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லிசன். நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஈவன் மேரிடா இருக்கலாம். உங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க தான் உங்களுக்கு பெற்றோர். கீழ்ப்படியும்படி வேதம் சொல்லுது. நம்ம சுய இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் தலை தெறிக்க நிற்கும் பொழுது தேவனுடைய கட்டளையை அவமதிக்கிறோம். ஆண்டவர் மோசேயிடம் 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். அந்த 10 கட்டளைகள் 2 கற்பலகைகளை எழுதி கொடுத்தாரு. அந்த முதல் கற்பலகைகள் முழுதுமே God oriented. first 5. the second கற்பனை ரெண்டாவது பலகையில் அடுத்த 5 இருக்குது. people oriented. ஒரு பக்கம் இந்த 10 கட்டளையில் முதல் 5 உன் தேவனை மட்டும் சேவி, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நீ தேவனை தவிர எதையும் சேவிக்க கூடாது, ஆண்டவர் மட்டும்தான் தேவன் 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 தேவன். இந்த பக்கம் இல்லை, லெஃப்ட் சைடில் 5 முதலாவது அந்த 5வது கற்பனை உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணு. the own handwriting, God, the Almighty God, the all creators, அந்த சிருஷ்டிப்பின் தேவன், அவர் கையில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஒரு மனுஷன் பூமியில பிறந்தா அவன் தன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணும்படி பரம தகப்பன் கட்டளையிட்டு இருக்கிறாரு. அப்போ பெற்றோருக்கு கீழ்ப்படிவது என்பது தேவ கட்டளை. It's not my commandment, my preaching point. It's not my own point. The Almighty God said. இயேசுவானவரை பத்தி சொல்றப்ப லூக்கா 2:51. ஓகே. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு 51 லூக் 2:51 நாசரேத்தூருக்கு போய் அவர்களுக்கு, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. என்ன மாதிரி இயேசு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு வளர்ந்திருப்பாரு. தேவகுமாரன் இயேசு கீழ்ப்படிஞ்சு வளர்ந்திருப்பார். எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்திருப்பார். ஃபாதர் மதரை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்கள நடத்தணும். இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். அவங்கள விட அதிகமாக சம்பாதிக்கலாம், அவங்கள விட அதிகமாக படிச்சிருக்கலாம், ஈவன் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம், கிரீன் கார்டு ஹோல்டராக கூட இருக்கலாம். சார், கனம் பண்ணுவாயாக. பிள்ளைகளே, பெற்றோருக்கு கனம் பண்ணுவது தேவன் நமக்கு சொன்ன கட்டளை. 3வது கீழ்ப்படியும்படி சொன்னது கொலோசியர் 3:18 மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிதலை வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 3:18 மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகள்
தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிதலை வேதம் சொல்லுது. இது ஷேப் பண்ணுது ஃபேமிலியை, பைபிளில் ஷேப் பண்ணுது, ஃபேமிலியை ஷேப் பண்ணுது. இப்படி தான் ஃபேமிலி இருக்கணும். சரி, இன்னொரு வசனத்தை படிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீத்து 2:5. தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் 6 அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் 4ல இருந்து படிங்க. வேத வசனம் தூஷிக்கப்படாத படிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும். அப்படியே தொடருது. தெளிந்த புத்தியுள்ளவர்களும். அப்படியே தொடருது. முதல்ல கொலேசியர்ல சொல்லுது, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கள்னு. தீத்துல பவுல் சொல்றாரு அந்த நிருபத்துல, பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியணும். அதாவது காமனா சொல்லுது, மனைவிகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்னொரு இடத்துல பேதுரு சொல்லுவார், சாரால் ஆபிரகாமை ஆண்டவனே என்று கூப்பிட்டு கீழ்ப்படிதினால் தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். இது காமன். தீத்து வசனத்தில் எழுதும்போது பாலிய ஸ்திரீகள், அதாவது நியூலி மேரிட் ஒய்ஃப், புருஷருக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு ப்ராப்ளம் எங்க தெரியுமா? நியூலி வெட்டட் பீப்புள் கிட்ட தான் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. கல்யாணம் பண்ணி 3 மாசம் 6 மாசத்துல டைவர்ஸுக்கு போயாச்சு. கல்யாணம் பண்ணி இப்ப ரீசன்ட் மேரேஜஸ், யங் பீப்புள் கிட்ட கீழ்ப்படிதல் இல்லை. உங்க பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான், வேற யாருங்க இல்லை. ஏன்னா இன்னும் ஃபேமிலி மெத்தட, ஃபேமிலி வேவை, அந்த ஃபேமிலி லைஃப்ல எப்படி இருக்கணும்ன்ற ஷேப்புக்கு வரல. அதனால தான் டக்கோபார், வார் வார் வார். உங்க வீட்டுக்குள்ள சால்வ் பண்ண வேண்டியது கோர்ட்டில் சால்வ் பண்ண வேண்டிய அளவுக்கு போயிடுச்சு. எல்லாரும் யங் பீப்புள். ஒரு காலத்தில் ஒரு பெற்றோருக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க, அப்பெல்லாம் பிரச்சனைகள் இல்லை. ஒரு சில பெற்றோருக்கு 15 பிள்ளைங்க இருந்தாங்க, அப்பெல்லாம் பிரச்சனைகள் இல்லை. எல்லா பிள்ளைகளும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாங்க, பிரச்சனை இல்லை. 2 பேர் இருக்கிற வீடுகளில், ஒரு சிங்கிள் பாய் மேரேஜ் பண்ண வீட்டில், சிங்கிள் கேர்ள் ஒருத்த பொண்ணு இருக்கிற வீட்டில் மேரேஜ் பண்ண இடத்துல பிரச்சனை இருக்குது. வேதம் நம்மை கீழ்ப்படியும்படி தலைகளை வளைக்கிறது. இட்ஸ் a divine nature. Divine nature. ஓகே, கீழ்ப்படிதல் சொல்ற 4வது குறிப்பு எபேசியர் 6:5. எபேசியர் 6:5. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். வேலைக்காரர் எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். ரொம்ப பேருக்கு ஒரு இடத்துல ஸ்டேபிளா வேலை செய்யறதுக்கு முடியல. ப்ராப்ளம் என்னன்னா, வேலை இல்லை, நம்ம இன்னும் மனப்பூர்வமா சப்மிட் ஆகலை. ஒரு வேலையை எடுத்துக்கொண்டா அந்த வேலையில் இன்வால்வ் ஆகி செய்யணும். அடுத்த ஜாப் உங்களுக்கு வர வரைக்கும் செய்யணும். ஒரு வேலை, இந்த வேலை பிடிக்கல அப்படின்னா குயிட் ஆகிடக்கூடாது. ஏன்னா அது கஷ்டமான இடத்துல தேவன் உன்னை வச்சிருந்தா அதை தாங்கிக் கொள்ளுகிற கிருபையும் கற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வேணும், பொறுமை வேணும், பொறுமை வேணும். வேலைக்காரரே, ஒர்க் பண்ணுறவங்களே, ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறப்ப எஜமான்களுக்கு உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். வேதம் சொல்லுது கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்லுது. அப்படி இருந்தால் அந்த எஜமானுடைய இருதயம் நம்ம மேலே வரும், உங்க மேலே வரும். ஸோ வேதம் அதை கூட கற்றுக் கொடுக்குது.
வேலை செய்கிற இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்னு கீழ்ப்படிதல் வேதம் நமக்கு சொல்லுது. 5வது கீழ்ப்படிதல். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். இளைஞர்கள் மூப்பருக்கு கீழ்ப்படியும்படி சொல்லுகிறது. 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். போதும். சர்ச்சுக்குள்ள எல்லா இடங்கள்லையும் பாருங்களேன், எல்லா ஏரியாஸ்லையும் வேதம் பேசுகிறது. இளைஞர்களே மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க, எல்டருக்கு கீழ்ப்படிங்க, உங்களுக்கு மேலே இருக்கிற ஆவிக்குரிய அந்த தலைவர்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லுது. இங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது. கீழ்ப்படிறதுன்னா கொஞ்சம் வளர்ந்ததுமே ஐசோலேட்டட் ஆகி தனியாக பிரிஞ்சு போகிற பழக்கம் எல்லா கிறிஸ்தவங்க சபையில் இருக்குது, ஊழியங்களில் இருக்குது. கெட்ட பழக்கம், கெட்ட பழக்கம். வெளிநாடுகளில் இன்னும் மோசம். 100 பேர் சர்ச்சில் இருப்பாங்க, அதில் ஒருத்தனுக்கு பொறுப்பு கொடுத்திருந்தா அவன் 50 பேரை பிரிச்சுட்டு போயிடுவான். அவன் பிரிச்சு போனதும் அந்த 50 பேரில் ஒருத்தன் என்ன பண்ணுவான், அதில் ஒரு 25 பேரை பிரிச்சுட்டு போயிடுவான். இப்படி தான் சபைகள் கிளைகளாக வளர்ந்த தவிர சபைகள் வளரல. ஒரு ஊழியத்தை உடைச்சு இன்னொரு ஊழியத்தை உருவாக்குறதுனால ஊழியம் வளராது. ஐயோ, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரிஜினலை தான் ஆசீர்வதிப்பாரு, டூப்ளிகேட்டை ஆசீர்வதிக்க மாட்டாரு, ஆசீர்வதிக்க மாட்டாரு. பி ஃபெய்த்ஃபுல். ஊழியங்களில், சபைகளில், ஸ்தாபனங்களில் உண்மை உள்ளவங்க ரொம்ப குறைவு. உண்மை உள்ளவங்க குறைவு. எல்லா இடங்களிலும் அப்படிதான் இருக்குது. அதனால தான் ஊழியத்தின் மேல பலருக்கு வெறுப்பா இருக்குது. ஊழியத்தின் மேல ஏன் பயம் இல்லைன்னா, எல்லாரும் இப்படிதான், ஊழியக்காரங்கள்லாம் இப்படிதான், சர்ச்சுனா இப்படிதான், எல்லாம் ஃப்ராடு, எல்லாம் பணத்துக்கு, எல்லாம் பேருக்கு, எல்லாம் இப்படிதான் பேச ஆரம்பிக்கிறோம். ஏன்னா த ஒரிஜினல் கலர் மங்கி போச்சு. ஒரிஜினல் கலர் மங்கி போச்சு. இதிலிருந்து என்னைக்கு கிறிஸ்தவம் மாறுதோ, சபைகள் மாறுதோ, ஊழியங்கள் திரும்பவும் தங்கள் ஸ்தானத்துக்கு உண்மை உள்ளவங்களா திரும்புதோ, அங்கதான் தேவன் எழுந்தருள்வார். அப்பதான் எழுந்தருள்வார். இல்லாட்டி இதே பேரு தான் எல்லா இடத்துலையும் பரவும். மூப்பர்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுது வேதம். 6வது யாருக்கு கீழ்ப்படியணும்? தீத்து 3:1. தீத்து 3:1. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள். மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அந்த அதிகாரத்தில் யார் இருந்தாலும் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். முரட்டுத்தனம் பிடிக்கக்கூடாது. டெல்லியில் யார் ஆட்சி செய்தாலும் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படியணும். தமிழ்நாட்டில் யார் ஆட்சி செய்தாலும் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படியணும். அவங்க என்ன சட்டம் ஏற்றினாலும் அந்த சட்டம் தேவனுக்குள்ளே இருக்குமானால், விசுவாசத்துக்கு சாதகமாக இருக்குமானால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதிகாரம் அவரால் வந்தது. அந்த மனுஷனை அவர் தான் உட்கார வச்சிருக்கிறாரு. அவன் தான் தராசை பிடிக்கும்படி அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் நல்லவனோ கெட்டவனோ, அந்த அதிகாரம் தேவனால் வந்தது என்றால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த அதிகாரம் தேவனால் வரல, அவன் வேண்டான்னா ஒரு நிமிஷம் போதும். அப்ப தேவன் ஒரு மனுஷனை வச்சிருக்கிறார்னா, இட்ஸ் our duty to obey as a citizen of the nation. நம்ம யாரையும் எதிர்க்கவோ வெறுக்கவோ அவசியம் இல்லை. கர்த்தருடைய சித்தம் இல்லாம அதிகாரத்தில் யாரும் வர முடியாது. இயேசு பிறந்த பொழுது கொடூரமான ஏரோது தான் ஆட்சியில் இருந்தார். இயேசு ஊழியம் செய்யும் பொழுது இயேசுவை வெறுத்த ஏரோது ஆட்சியில் இருந்தார். அதே நேரத்தில் இயேசுவை விசாரிக்கப்படும் பொழுது விசாரிக்கிற ஒருவன் பேர் பிலாத்து. அவன் நியாயமாய் விசாரிக்கிறவனாய் இருந்தான். அந்த பிலாத்துவின் மனைவி
பிலாத்தினிடத்தில் வந்து சொன்னா, அந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதிரும், அவர் நிமித்தம் நான் ராவெல்லாம் சொப்பனத்தில் பாடுபட்டேன் என்று. பிலாத்து தண்ணீரை எடுத்து தன் கைகளை கழுவிக்கொண்டு, இந்த நீதிமானின் இரத்த பழிக்கு நான் பொறுப்பல்ல என்று சொன்னானே, அப்படிப்பட்ட ஒரு நபர்களும் பதவியில் இருப்பார்கள். ஒரு பக்கம் ஏரோது, இன்னொரு பக்கம் பிலாத்து. ஒரு கெட்டவனும் இருந்தான், ஒரு நல்லவனும் இருந்தான். அவைகள் மத்தியில் இயேசுவும் இருந்தாரு. அருமையானவர்களே, தேவ பிள்ளைகள் இந்த காரியத்தில் எப்பவுமே கவனமா இருக்கணும். இதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்பர் 7, எபேசியர் 5:21. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியது. இது ஒரு சபைக்குள்ள, ஒரு சமுதாயத்துக்குள்ள, ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ள இருக்க வேண்டிய கீழ்ப்படிதல். அப்படி செஞ்சோம்னா பிளவு வராது. எல்லாருக்கும் கீழ்ப்படியணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவ பயத்தோட தேவனுக்காக கீழ்ப்படியணும். தேவனை மனசுல வச்சு ஆண்டவருக்காக கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொன்னதுனால கீழ்ப்படியணும். வேற ஒரு காரியங்கள்ல கர்த்தருக்காக கீழ்ப்படுகிற அப்படின்னு. சில நேரங்களில் கர்த்தருக்காக அவமானப்படும் பொழுது பொறுமையா இருக்கணும். ஆண்டவருக்காக இதை பொறுத்துட்டு போறேன். ஆமா, அது இந்த பாடத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும். தேவனுக்காக சில நேரங்களில் தேவனுக்காக பொறுமையா இருக்கிறீங்க. தேவனுக்காக நான் அமைதியா இருக்கிறேன். தேவனுக்காக நான் இதை சகிச்சுக்கிறேன். நான் பேசி இருக்கலாம், ஆனால் நான் பேசினா பெரிய பூகம்பம் கிளம்பிடும். தேவனுக்காக அமைதியா இருக்கிறேன். நான் கூட அதை பேசி சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அது வாதமா போயிருக்கும், ஆனால் தேவனுக்காக அமைதியா இருக்கிறேன். இந்த காரியத்தை கீழ்ப்படிதலா நம்ம ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் கிரியை செய்கிறாரு. உங்க பொறுமை உங்களை ஜெயிக்க வைக்கும். பல நேரங்களில் வார்த்தைகள் போர் இருக்கும், ஆனால் கவனிங்க, மௌனம் வார்த்தைகளை விட வல்லமை உள்ளது. உங்கள் மௌனம் இருக்குது, அது உங்கள் பொறுமையை கூட்டும். அது நீங்க சொல்ற வார்த்தையை விட உங்கள் மௌனத்திற்கு கூட ஒரு வல்லமை இருக்குது. அந்த மௌனம் கூட மொழியா இருக்குது. அந்த அமைதியை எங்க நிறுத்தணும், எங்க அமைதியா இருக்கணும், எங்க பேசணும் என்பது தேவ பிள்ளைகள் தேவ ஞானத்தில் செய்ய வேண்டியது இருக்குது. கடைசியா எதற்கு கீழ்ப்படியணும்? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கு. உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு சந்தோஷமா ஊழியம் செய்ய முடியும். நடத்துகிறவங்களை, உங்க ஆவிக்குரியவங்களை உங்களை நடத்துறாங்களே, அவங்க சொல்ற காரியத்தை நம்பி கீழ்ப்படிங்க. பவுல் சொல்றாரு, அருமையானவங்களே, உங்களிடத்திலிருந்து நான் பணத்தை எதிர்பார்க்கல, உங்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை எதிர்பார்க்கல, என் தேவ பிள்ளைகள் என்னை தாங்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நான் இந்த ஆராதனை ஆரம்பிச்சதிலிருந்து பல காரியத்தை கற்றுக்கொள்றேன். அதில் ஒன்று, உங்களை பொறுமையா நடத்தவும் நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கவும் தான் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். வேற எதுவுமே நான் தேவ பிள்ளைகளாகிய சபையாகிய உங்களிடத்துல எதிர்பார்க்கல. நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கிறீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம். இதை தான் யோவான் எழுதும் பொழுது எழுதுறாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு அதை விட சந்தோஷம் எனக்கு உலகத்தில் வேற எதுவும் இல்லைன்னு. நான் அப்படி ஒரு சந்தோஷத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள் தூரத்தில் இருந்தாலும், பைபிள் டிவியில் கேட்டாலும், யூடியூப்ல கேட்டாலும், எல்லாரிடத்திலும் இதுதான் நான் எதிர்பார்ப்பது. பிரசங்கிக்கப்படுகிற இந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யவும், இதுக்கு நீங்க விட்டு கொடுத்து கீழ்ப்படிஞ்சு வாழவும் கற்றுக்கொண்டால் அதுவே பேரின்பம், அதுவே பெரிய வெற்றி, அதுவே ஊழியத்தின் பிரதான திருப்தி. வேற எதுவுமே இல்லை, வேற எதுவும் இல்லை. இந்த வருஷம் முழுவதும் ஒரு காரியத்தில் எல்லாரும் முடிவாருங்க, ஆண்டவரே
வாரந்தோறும் ஏதாயிலும் ஒரு காரியத்துக்கு, ஒரு செய்தியில, ஒரு குறிப்புக்கு, ஒரு பாயிண்ட்டுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்னு எவ்ரி மெசேஜில் ஒவ்வொரு காரியத்தில் உங்களை மாற்றிக்கொள்வீர்களானால் இந்த வருஷம் அல்ல, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பெரிய ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்படும். நீங்க காப்பாற்றப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. நோவா கீழ்ப்படிந்தான். என் செய்தியின் சுருக்கம் இதுதான். நோவா built the ark. Noah built the family. Noah built the altar. என் செய்தியின் சுருக்கம் இதுதான். தன் 900 வருஷங்களில் 930 வருஷ வாழ்க்கையில் நோவா பிரதானமா 3 காரியத்தை செஞ்சார். பிரதானமா 3 காரியம், வேற எதுவுமே அவர் கவனமா இல்லை. 3 காரியத்தை அவர் கட்டி வாழ்க்கையை முடிச்சார். நோவா built the ark. கஷ்டமான வேலை, ஆல்மோஸ்ட் பெரிய வேலையே அதான். பேழை 430 அடி நீளம். அந்த பேழை 430 அடி நீளம், 45 அடி உயரம், 75 அடி அகலம். பெரிய வேலை. பேழை 3 அடுக்கு. அந்த பேழைக்குள்ள 50,000 வகை மிருகங்கள். அந்த பேழைக்கு ஏறக்குறைய 1 வருஷம் 1 மாதம் 17 நாட்களுக்கு தேவையான உணவு சேர்த்து வச்சிருக்கணும். பேழை ரொம்ப பெரிய வேலை. கட்டும் பணியில் இந்த குடும்பம் இணைப்பட்டு இருந்துச்சு. பெரிய வேலையை செய்வதற்கு நோவா தீர்மானித்திருந்தான். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமாக மனதில் பதிய வைக்க வேண்டும். வாழ்க்கையில் எது கடினமோ, எது பெரியதோ அதை தேர்ந்தெடுத்து செய்வதில் பயப்படாதிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை கஷ்டமானது, தொழில் கஷ்டமானது, பிசினஸ் கஷ்டமானது, படிப்பு கஷ்டமானது, வேலை கஷ்டமானது. ஆனாலும் கடினமான வேலையை செய்வதற்கு தயங்காதிருங்கள். 70 வருஷமா இதை கட்டிட்டு இருக்கிறாரு. 70 வருஷமா ஜனங்க கேட்டிருப்பாங்க, நோவா நோவா என்னதான் கட்டுறீங்க, இவ்வளவு பெருசு ஏன் கட்டுறீங்க, நோவா யாருக்காக கட்டுறீங்க? பகலெல்லாம் கட்டி கொண்டிருப்பார், மாலையில போய் நீதியை பிரசங்கித்தார், இரவு வீட்டுக்கு வருவார், மறுபடியும் பகல்ல கட்டுவார். இது ஒரு பெரிய வேலையா இருந்துச்சு. உங்க வாழ்க்கையின் டார்கெட் இதுதான். பெரிதாக செய்யும் வேலையை யோசிங்க. தேவன் உங்ககிட்ட கொடுத்திருந்தா செய்யுங்க. தயங்காதீங்க, பயப்படாதீங்க, தூரம் ஒதுங்காதீங்க. நோவா build the big ark. பெரிய பேழை, அது பெரிய பேழை, பெரிய வேலை. அதை மட்டுமே செய்ய தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். நம்பர் 2, நோவா built the family. 8 பேர். 8 பேர்னு திரும்ப சொல்லுது இல்ல, கவனிங்க. 8 பேர் யாரு? நோவா, நோவா மனைவி, நோவா 3 பிள்ளைங்க, 3 மனைவிகள், 8 பேர். இந்த 8 பேருக்குள்ள 20 உறவுகள் இருக்குது. லெட் மீ சே, ஒரு கப்பல் வாங்க, இன்னும் எனக்கு 3 கப்பல் வேணும். சி, 8 பேர். முழு உலகமும் இந்த 8 பேர் தான். யோசித்து பாருங்களேன், இந்த உலகத்திலேயே எல்லாம் அழிஞ்சு போச்சு, இந்த 8 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்கன்னா அது ஆச்சரியம். இவங்களை வச்சு தேவன் முழு உலகத்தையும் நிரப்புறாரு, முழு உலகத்தையும் நிரப்புறாரு. இப்போ 8 பேர், பேழையில் இருந்த 8 பேர், பேழையில் இருந்த 8 பேருன்னு பேதுரு நிருபத்தில் திரும்ப திரும்ப குறிப்பிடுறாரு. 8 பேர் காப்பாற்றப்பட்டாங்க, 8 பேர் பேழைக்குள்ள போனாங்க, 8 பேர். இந்த 8 பேரும் தான் 50 வகையான மிருகங்களை
1 வருஷம் 1 மாசம் போஷிச்சாங்க. நோவா பேழைய ஒரு பாட்டு கட்டி முடிச்சு, ஒர்க் முடிஞ்சிருச்சு, டெடிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ உள்ள போனோம். இந்த 8 பேரும் அந்த பேழையை கட்டுறதுக்கு ஒர்க் பண்ணாங்க பாருங்க. நோவா பேழையை மட்டும் கட்டல, இந்த 8 பேர் வாழ்க்கையும் சேர்த்து கட்டினாரு. லிசன், இந்த 8 பேர் சொல்றோம்ல, இந்த 8 பேருக்குள்ள 20 உறவுகள் இருக்குது. கவுண்ட் இட். நோவானுடைய மனைவி 1, நோவாவினுடைய மனைவிக்கு நோவா கணவர் 2, நோவா அம்மா அப்பா 3. அவங்க முதல்ல சிங்கிளா இருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இப்போ பிள்ளைங்க பிறந்தாங்க, நவ் அம்மா அப்பாவாயிட்டாங்க, 3வது உறவு. இப்போ இந்த 3 பிள்ளைங்க, ஜென்ஸ் வாங்க, இந்த 3 பிள்ளைங்க நோவாவினுடைய பிள்ளைங்க. இப்போ இவங்களுக்கு அப்பா, இவங்களுடைய பிள்ளைங்களை பாருங்க, உறவுகளை. மூத்த மகன் 4வது உறவு, நடுமகன் 5வது உறவு, இளைய மகன் 6வது உறவு. அப்பா அம்மா 3 பிள்ளைகள் மேல கவனம் வச்சிருந்தாங்க. லிசன், எல்லாரும் 70 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் முழுசும் வாசிச்சா ஒருத்தர் 70 வயசு, இன்னொருத்தர் 80 வயசு, அப்படி கல்யாணம் பண்ணாங்களா மேரேஜ் லைஃப்ல. நோவா மட்டும் 500வது வயசுல தான் பிள்ளைகளை பெற்றெடுத்தாரு. தட் மீன்ஸ் இந்த நோவா கல்யாணம் பண்ண அவசரப்படலை. நோவாவுக்கு இல்லை, அந்த சொசைட்டி மேலே வெறுப்பு இருந்துச்சு. எல்லாரும் குடிச்சு வெறிச்சு வாழ்றாங்க அப்படின்றதுனாலேயே நோவா திருமணம் பண்ணலை. லிசன், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அதோட முடியல, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதுதான் ஹைலைட். இவருடைய கம்யூனிகேஷன் இருக்குது இல்ல, பேச்சுலரா இருக்கிறப்பவே தேவனோட சஞ்சரித்து கொண்டே இருந்தாராம். அதனால அவருக்கு மேரேஜ் மேல கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவர் 500 வயது ஆகும் பொழுது அவருக்கு 3 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஜஸ்ட் அந்த வயசுல கொஞ்சம் தான், அப்பதான் மேரேஜ் பண்றாரு. ஏன்னா தேவனோட சஞ்சரிக்கிறவங்களுக்கு தேவன் பேர்ல தான் ஆசை இருக்கும். இப்போ த பிளஸ் பாயிண்ட், நோவா பேச்சுலரா இருக்கிறப்பவே தேவனோட சஞ்சரிச்சாரு, தேவனோடவே இருக்கணும் விரும்பினாரு, பேசினாரு. இவருக்குடைய ரோல் மாடல் யார் தெரியுமா? இவங்க தாத்தாவுடைய அப்பா ஏனோக்கு. ஏனோக்கு தேவனோட சஞ்சரிக்கில் காணப்படாது போனான். அத இவரு அறிஞ்சவர். அந்த ரோல் மாடலை இவர் எடுத்துட்டு இவரும் தேவனோட சஞ்சரிக்கிறாரு. 5ஆம் வசனம் முடியுது. இவங்க அப்பா இல்ல, இவங்க அப்பா, அவங்க அப்பா இவருக்கு பேர் வைக்கிறப்ப தேவன் சபிச்ச பூமியில வாழ்றோம், நமக்கு ஒரு பையன் பிறப்பான், அவன் இல்ல, நம்ம கைகளின் பிரயாசத்திலிருந்து நம்மை தேற்றுவான். அந்த வசனத்தை படிங்க. 5ஆம் அதிகாரம் 29, 5:29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். நோவா என்ன பண்ணுவாரா? எல்லாரும் சொல்லுங்க, நோவா என்ன பண்ணுவாரு? தேற்றுவான். பிறக்கிறப்பவே அவங்க அப்பா என்ன எதிர்பார்த்தாரு? இவன் நம்மை தேற்றுவான். நான் முதல்ல என்ன சொன்ன தெரியுமா? 3 பாயிண்ட் சொன்னேன். நோவா த கம்ஃபர்டர், இவ நம்மை, அவங்க அப்பா அப்படி எதிர்பார்த்தாராம். பூமி சபிச்சு இருக்குது, என் பிள்ளை என்னை தேற்றுவான், என் ஃபேமிலியை தேற்றுவான் அப்படின்னு எதிர்பார்ப்பு.
அந்த எதிர்பார்ப்பை நோவா ஃபுல்ஃபில் பண்ணாராம். எவ்ரி பேரண்ட் எக்ஸ்பெக்ட் ஒன் திங் ஃப்ரம் யூ, that is the love and comfort. Not your money, not your fame, not your food. That love and comfort is very, very important from each person. It's our duty to show that love to everyone, even நம்மை தேற்றுவான். இதை அவர் அப்படியே செஞ்சாரா? அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். அதனாலேயே ஏர்லி மேரேஜை அவாய்ட் பண்ணிட்டு லேட் மேரேஜை சூஸ் பண்ணார். அப்போது இவருக்கு பிள்ளைங்க பிறக்குது. பிள்ளைங்க பிறக்கிறப்ப 500 வயசு. 100 வருஷம் கழிஞ்சதும் இந்த பிள்ளைங்களுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. 600வது வருஷத்தில் ஜலப்பிரளயம் வருது. இப்போ கவுண்ட் த ரிலேஷன்ஷிப் அகெயின். ஏற்கனவே நோவா இவர் வந்து சிங்கிள், அதுக்கப்புறம் மேரிட், இப்போது ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, ஃபஸ்ட்டு சன்னு, செகண்ட் சன்னு, தேர்ட் சன், ரிலேஷன்ஷிப்பு. நவ் மேரேஜ் பண்ணுறாங்க. இவங்க 3 பேருக்கும் மேரேஜ் பண்ணுறாங்க. இப்போ மேரேஜ் பண்ணதும் லிசன், இவங்களுக்கு மதர், இவங்க இப்போ டாட்டர் இன்லாஸ் வந்துட்டாங்க. கவுண்ட் த ரிலேஷன்ஷிப். முதல் மருமக, 2வது மருமக, 3வது மருமக. இவங்க அந்த 3 மருமகளையும் 8 பேர் லிஸ்ட்டில் ஈவனாக வச்சு அனுசரிச்சவங்க. அவங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்லை. Now them again count the relationship. ஃபர்ஸ்ட் மருமக, அவங்களுக்கு மாமனார் மாமியார் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் மருமக, மாமனார் மாமியார் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு. தேர்ட் மருமக, மாமனார் மாமியார் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு. It's not only 8 people matter. It's a family matter. Relationship matter. Listen, count the relationship. அண்ணாங்க பிரிஞ்சு போல. அண்ணா, முதல் அண்ணா, அடுத்த தம்பி, அடுத்த தம்பி, 3 பேருமே ஒன்னா இருந்தாங்க. 8 people. இவங்கள பிரியல, சொத்துனால பிரியல, பகையில பிரியல, பாசத்துல ஒன்னா இருந்தாங்க. Count the relationship. Now, அண்ணா, அண்ணா ஒய்ஃப், அண்ணா அண்ணி. சி, இவங்க 2 பேருக்கும். இவருக்கு அண்ணி, அண்ணனுடைய மனைவி. 8 பேர் ஒரே பேழைக்குள்ள. அண்ணனுடைய மனைவி அண்ணி. அகைன் அண்ணனுடைய மனைவி அண்ணி. அகைன் கவுண்ட் த ரிலேஷன்ஷிப். பிரதர், பெரியவர், அவங்களுடைய சின்ன அடுத்த சகோதரன் உடைய மனைவி இன்லா. தோ இன்னொரு இன்லா. 2 இன்லாஸ் இவருக்கு, 2 இன்லாஸ் இவருக்கு, 2 இன்லாஸ் இவருக்கு. ஆல்மோஸ்ட் 8 பேர். உறவுகள் பத்தியா எத்தனை உறவுகள்? இன்னைக்கு நம்முடைய உறவுகள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. நோவா பேழைய மட்டும் ஸ்ட்ராங்கா கட்டல, குடும்பத்தையும் ஸ்ட்ராங்கா கட்டினவர். ஹல்லேலூயா. ஈவன் ஆஃப்டர் த ஃப்ளட், ஃப்ளட்டுக்கு பிறகு நோவா பயிரிடுகிறவன் ஆகி திராட்சை தோட்டத்தை நாட்டினாரு. அகைன் திரும்பவும் ஒர்க் பண்றாரு. ஃப்ளட்டுக்கு பிறகு புது உலகம், திராட்சை தோட்டத்தை பயிரிடுறாரு. பாருங்க, அப்பவும் தன்னுடைய வேலையை நிறுத்தல. ஃபேமிலி ஸ்ட்ராங்கா இருக்குது. அருமையானவங்களே, 8 பேர் வெறும் பேர் மட்டுமல்ல, இதுல
18 உறவுகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு உறவுகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதுதான் நோவா ஃபேமிலியின் சீக்ரெட். இந்த ஃபேமிலியை வச்சு தான் முழு உலகமே நிரம்புச்சு. இந்த ஃபேமிலியை வச்சு தான் அடுத்த சந்ததி உலகத்தின் எல்லா குடும்பங்களும் உருவாச்சு. இப்போ தெரியுதா, நோவா தன் குடும்பத்தை கட்டுவதில் கவனமாக இருந்தாருன்னு. எஸ், ஃபேமிலி தான் உங்களுடைய வாழ்க்கை. ஃபேமிலிக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க. ஃபேமிலி தான் உங்களுடைய ஒரே நம்பிக்கை. ஃபேமிலி தான் உங்களுடைய ஒரே இன்ஸ்டிடியூஷன். ஃபேமிலி தான் பூலோகத்தின் பரலோகம். ஃபேமிலி தான் தேவன் சூஸ் பண்ண ஒரு செலெக்ஷன் லிஸ்டில் இருக்கிற ஃபஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். ஃபேமிலி தான் ஏதேன் தோட்டத்தில் உருவான முதல் இன்ஸ்டிடியூஷன். ஈவன் நாட் சர்ச். Noah built his family. Thank you brothers, thank you. God bless you. கடைசியா நோவா built the altar. ஆதியாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். நோவா கட்டின 3வது ஆல்டர், பலிபீடம் கட்டினார். அது அவர் மறக்கவே இல்லை. அவர் வெறும் பேழையை மட்டும் கட்டல, குடும்பத்தை மட்டும் கட்டல, பலிபீடத்தை கட்டினார். பாருங்க, இறங்கி வந்தார். பேழையிலிருந்து இறங்கி வந்ததும் ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்? வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் யோசிப்போம்ல, போனதும் என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், நாளைக்கு தொடங்கணும் என்ன செய்வோம், போய் இறங்கணும் என்ன செய்வோம், அப்படி யோசிச்சிருப்போம். 1 வருஷத்துக்கு மேலே பேழைக்குள்ளே இருக்கிறாரு. முதல் லாக்டவுனில் இருந்தவர் நோவா தான். முதல் குவாரண்டைனில் உள்ளே இருந்தவர் நோவா தான். 1 வருஷம் கழித்து வெளியே வராரா? அந்த பழைய உலகம் இருக்காது, சிதிலம் அடைஞ்ச உலகம், எல்லாம் செத்து போய் கிடக்குது. இறங்கி வராரு. இறங்கி வந்தா முதல்ல நேராக போய் 8 பேரும் பலிபீடம் கட்டி பலியிட்டு தேவனை தொழுது கொண்டாகலாம். ஃபேமிலி ஆல்டர், ஃபேமிலி ஆல்டர். அந்த ஆல்டர் அதுதான் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் காப்பாற்றப்பட வேண்டியது. முக்கியமானது முதலாவது, அழிஞ்சு போன ஒரு உலகம் திரும்ப எங்கேருந்து தெரியுமா தொடங்குது? ஆல்டர்ல இருந்து தொடங்குது. முதல் காரியம் நோவா செஞ்ச முதல் காரியம், எல்லா ஜலப்பிரளயத்தில் செத்து போச்சு, அழிஞ்சு போச்சு, சிதலம் அடைஞ்சிருச்சு, தேசம் சின்ன பின்னம் ஆயிடுச்சு, புதுசா இருக்குது. வேலையை விட்டு வெளியே வந்தா பூமியை பார்த்தா புதுசா இருக்குதா? ஆனா துவக்கம் எங்க தெரியுமா? முதல் காரியம் ஆல்டர். அதை தான் கட்டினா, அதை சீர்படுத்தினா. ஆல்டர்ல இருந்து தான் எல்லா வேலையும் தொடங்குச்சு. அருமையானவர்களே, இட்ஸ் a secret of your spiritual life. ஆல்டர் இஸ் a secret. தேவனோடு கூட இருக்கிற உறவு, தேவனோடு பண்ணுகிற கணம், தேவனுக்கு கொடுக்கிற மகிமை, தேவனுக்கு கொடுக்கிற இடம், தேவனையே நினைச்சு வாழ்ற வாழ்க்கை இருக்கு. அதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி ரகசியம். அதுதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரகசியம், குடும்ப வாழ்க்கையின் ரகசியம், ரட்சிப்பின் வாழ்க்கையின் ரகசியம். அதுதான் எல்லாரும் பலிபீடம் கட்டி எல்லாரும் தேவனை தொழுது கொள்வதில் கவனமாக இருக்கணும். உங்கள் வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் ஆல்டரை கட்டுங்க. நோவா புது உலகத்துக்கு கால் வச்சதுமே வீட்டை கட்டலை, ஆல்டரை கட்டினாரு. பேச செய்தி வந்துட்டே இருக்குது. என்னால் இது ஒரு பாட்டு தான், இது ஒரு சின்ன ஒரு நோட்டு. இன்னைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கு பேச சொன்னோம். ஆகையினால் நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது. We have to build the altar of God in our life. இந்த வருஷம் முழுவதும் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நான் தேவனுடைய காரியத்தில் முக்கியமாக என் வாழ்க்கையில் கடவுளை சந்திக்கிற ஒரு ஆல்டரை கட்டுவேன்.
நானும் ஆண்டவரை எப்பவுமே சந்திப்போம், நானும் ஆண்டவரை எப்பவுமே பேசுவோம், நானும் ஆண்டவரை கனம் பண்ணுவேன், எல்லாவற்றிலும் கனம் பண்ணுவேன்னு அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமானா இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம், ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நோவாவை போல என் வாழ்க்கையில் கட்ட வேண்டிய காரியங்களை கட்ட எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. இடிஞ்சதெல்லாம் நான் கட்டி எழுப்பணும், சிதிலம் அடைஞ்சதெல்லாம் சீர்படுத்தணும், பாழ் அடைஞ்சதெல்லாம் புதுப்பிக்கணும், பழுதானவைகள் எல்லாம் பழுது பார்த்து கட்டணும்பா. அதுக்கு எனக்கு கிருபை தார ஆண்டவரே அப்படின்னு கேட்பீங்களா? எல்லாரும் ஆண்டவரோடு கூட ஒரு சின்ன ஒரு உறவின் பொருத்தனைய, ஒரு சின்ன ஜெபத்தை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த விசுவாசம், இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த கிருபை, தேவன் நோவாவுக்கு காட்டின கிருபை, நோவாவுக்கு உள்ள இருந்த விசுவாசம், தேவன் நோவாவை நம்பின அந்த நம்பிக்கை. அருமையானவங்களே, நோவாவை போல வாழ்க்கையை கட்டுங்க, நோவாவை போல குடும்பத்தை கட்டுவோம், நோவாவை போல தேவனுடைய ஆல்டரை, தேவன் சந்திக்கிற பலிபீடத்தை, தேவனோடு இருக்கிற உறவை கட்டுவோம். அது வாழ்நாளெல்லாம் நாம் தப்பி பிழைக்க, ஜலப்பிரளயத்துக்கு தப்பி பிழைக்க வழிவகுக்கும். தேங்க்யூ ஃபாதர். கரங்களை உயர்த்தி கொள்ளும். ஆண்டவரத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒரு படி உம்மிடத்தில் நெருங்கி வாரும், என் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இருக்கிற சிக்கல், பிரச்சனை, பிளவு, போராட்டம், இருக்கிற இந்த சூழ்நிலை, கடினமான காரியம், இருக்கிற வறட்சி, இருக்கிற குழப்பம், இவைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மிடத்துல சாற்றி விடுகிறேன். நான் உன் பக்கத்துல நிக்கிறேன் ஆண்டவரே, நீர் பார்த்து கொள்வீராக. ஆண்டவரே, நான் உங்க பக்கத்துல நிக்கிறேன், எல்லாவற்றையும் நீர் சீர் செய்வீராக. நான் உம்மிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விடுகிறேன், நீர் எல்லாவற்றையும் சரி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.